தமிழக சட்டசபையில் திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஞாயிறன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போது நடைபெற்ற 234 தொகுதிகளுக்கான தேர்தலில் அதிமுக அணி 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்திலேதான் போட்டியிட்டன. திமுக காங்கிரஸ் கட்சிக்கு 41 இடங்களையும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 5 இடங்களையும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 4 இடங்களையும், புதிய தமிழகம் கட்சிக்கு 4 இடங்களையும் அளித்தது போக எஞ்சிய 180 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னம்தான் அதிமுகவை எதிர்த்து போட்டியிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். திமுகவும் அதிமுகவும் நேரடியாக போட்டியிட்ட 172 இடங்களில் திமுக 89 இடங்களிலும் அதிமுக 83 இடங்களிலும் தான் வெற்றி பெற்றுள்ளதாக கருணாநிதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் ஒட்டுமொத்தமாக 232 தொகுதிகளில் 134 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றதாக கூறுகிறார்களே, அது எப்படி என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக சில தொகுதிகளில் வெற்றி பெற்றது குறித்து பிரச்சனைகள் எழுப்பப்பட்ட போது ஆரம்பத்திலிருந்தே அதிமுகவுக்கு அனுசரணையாக இருந்து வந்த தேர்தல் ஆணையம் கடைசியில் அதிலேயும் பாரபட்சமாக ஆளுங்கட்சி வெற்றி பெற்றதாக சட்டவிரோதமாக அறிவித்துள்ளதாகவும், ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அதிமுக வேட்பாளர்கள் 2 தொகுதிகளில் 100 வாக்குகளுக்கும் குறைவான வித்தியாசத்திலும், 8 தொகுதிகளில் 101 முதல் 1000 வாக்குகளும் குறைவான வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றுள்ளதாக கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். தமிழக வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வலுவுடன் சட்டசபையில் எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடிய வாய்ப்பு திமுகவிற்கு கிடைத்துள்ளதாகவும், ஆக்கப்பூர்வமான வகையில் நல்லதோர் எதிர்க்கட்சியாக மக்களின் பிரச்சினைகளை முன்வைத்து திமுக பணியாற்றும் என்ற நம்பிக்கையை தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதாக அவர் உறுதியளித்தார்.